அப்பா, மேகதாது அணை விவகாரம் தொடர்பாகவும் காவிரி நீர் திறந்து விடுறது தொடர்பாகவும் கர்நாடகத்துக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி செல்ல இருப்பதாக செய்திகளா வந்துச்சு. அதுவுமே அவங்க தரப்புலதான் உறுதியான தகவல்லாம் வந்துச்சு. எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில இருக்குது. முதலமைச்சர் விஜய்க்காக ஹெலிகாப்டர் எல்லாம் தயாரா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில திடீரென்று இங்க சூழ்நிலை சரியில்லை, அதனால முதல்வர் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக முதலமைச்சர் தெரிவிச்சிருந்தாரு. இதற்கிடையில தமிழகத்துல அனைத்து கட்சிகளுமே முதலமைச்சர் அங்க செல்லக்கூடாது, தமிழக முதலமைச்சர் அங்க செல்றதுக்கு கடுமையான கண்டனங்களும் தெரிவிச்சிருந்தாங்க. செல்லக்கூடாது, நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வராது அப்படிங்கிற மாதிரி. இந்த நிலையிலதான் அவர் வர வேண்டாம்ங்கிறத சொல்லியிருந்த நிலையில தமிழக அரசு சார்பில் இன்று உச்ச நீதிமன்றத்துல வழக்கம் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்கப்பா. சரி, இப்போ முதல்ல நான் எந்த பாயிண்ட் நான் பேசுறது ஃபர்ஸ்ட் இவரு கர்நாடக அரசும் தமிழக அரசும் சுமூகமாக பேசி இந்த விவகாரத்துல முடிவெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அங்க பேச்சுவார்த்தைக்காக அழைத்திருந்தாங்கப்பா. இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படாத, அதனால போக வேண்டாம்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஒரு எண்ணமாக இருக்குது. ஆனா பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணலாம் அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டு இருந்தார். இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பயனுள்ளதாக இருக்குமா? ஆமா, முதல்ல இப்போ தமிழக முதலமைச்சர் பெங்களூர்ல போய் கர்நாடக முதலமைச்சரோட பேச்சுவார்த்தை நேரடியாக இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பாக பேசுறது அப்படின்றது அத ஒரு கான்செப்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் பர்சனலா அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். ரெண்டு பேரு சம்பந்தப்பட்டவங்க, ரெண்டு சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடைய முதல்வர்கள், அந்த நாட்டு மக்கள், அந்தந்த நாடுகளினுடைய அந்தந்த மாநிலங்களுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ரெண்டு பேருமே மக்களினுடைய பிரதிநிதிகள். அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு அந்த ரெண்டு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்த மனசு விட்டு பேசிக்கிறது அப்படின்றது அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத தாண்டி irrespective ஆஃப் தி அவுட்கம் இந்த ரெண்டு மாநில முதல்வர்கள் பேசிக்கிறதுன்ற அந்த செயல் இருக்குது பாத்தீங்களா, அதுவே வரவேற்க வேண்டியதுன்னு நான் சொல்றேன். இரண்டு மாநிலங்களுக்கு இடையில ஒரு இணக்கமான ஒரு உறவு இருக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம் தானே, வரவேற்க வேண்டியது தானே. இதுல பொறாமைப்படுறதுக்கும் தடுக்கிறதுக்கும் என்ன இருக்கு? இது உண்மையிலே எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் நம்ம முதல்வர் கர்நாடகா அங்க பெங்களூருக்கு போய் ஒருவேளை அது ஒரு நல்ல விதத்துல பாசிட்டிவா தமிழ்நாட்டுக்கு ஃபேவரபிளா ஒரு ரிசல்ட் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்றதுதான் இந்த எதிர்கட்சிகள் எல்லாத்துக்குமே பிரச்சனை. அந்த கிரெடிட்டை ஃபுல்லா அப்படியே இந்த விஜய் தூக்கிட்டு போயிடுறதா? நம்ம இத்தனை வருஷமா இந்த இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு கிடைக்காத ஒரு கிரெடிட் எப்படி அந்த பையன் பையன்னா அந்த ரிலேட்டிவா அவங்களுடைய மனசுல ஓட்டத்தை நான் சொல்றேன். வந்தாரு, போனாரு, பேசினாரு, சுமூகமா முடிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த ஐடியா இருந்து பாத்தீங்களா, அது ஏத்துக்கவே முடியல இந்த கட்சிகளால, எதிர்கட்சிகளால. அது ஒரு பாயிண்ட். அது அவங்களுடைய உளவியல் ரீதியாக ஒரு பிரச்சனை. கான்செப்ட் அளவுல பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு முதல்வர்கள் சந்திச்சுக்கிறது, ஒரு பிரச்சனையை மையமாக வச்சு சந்திச்சுக்கிறது, பிரச்சனை இல்லாமல நட்பு ரீதியாக சந்திச்சுக்கிறது அப்படின்றது வரவேற்க வேண்டிய விஷயம் என்னை பொறுத்த மட்டும். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி விஜய் டெல்லிக்கு போயிட்டு கர்நாடகாவுக்கு வருவாரு தெரியுமா, அந்த கோயிலுக்கு போனாரு இல்லையா, மூகாம்பிகை கோயிலுக்கு. அப்பவே நம்ம சொன்னோம், இவர் கோயிலுக்கு போறாரு, சாமியை பாக்குறாரு, அதை விட பெங்களூர்ல போய் முதல்வரை பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம கருத்து பதிவு பண்ணியிருந்தோம். அப்பவே அந்த கருத்துல நம்ம உறுதியாகத்தான் இருக்கிறோம். முதல்வர் நேரடியாக போய், நம்ம முதல்வர் நேரடியாக போய் கர்நாடக மாநில முதல்வரை பார்த்து பேசுறது அப்படின்றது மிக நல்ல விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். அது ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் சரி, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை கடந்து ரெண்டு முதல்வர்கள் சந்திக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம், பாராட்ட வேண்டியது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துப்பா. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நான் லாங் டேர்ம்ல பாக்குறேன். ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில வரக்கூடிய நல்லுறவு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது. அந்த விதத்துல இது நடக்காமல் போனது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். நம்ம முதல்வர் விஜய் அங்க போயிருந்திருக்கணும். ஒரு விதத்துல இந்த அரசியல் ரீதியாக ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு அவருடைய ரசிகர்களை பொறுத்த மட்டும் இல்ல, அல்ல கட்சி தொண்டர்களை பொறுத்த மட்டும் இல்ல, விஜயுடைய தொண்டர்களுக்கு ரீல்ஸ் போடுறதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவர் அங்க பெங்களூர்ல போயிட்டு ஹெலிகாப்டர்ல போய் அந்த ஏரியல் சர்வே பண்றது, மேகதாது அந்த இது
அந்த ஏரியாவை பாக்குறது, அப்புறம் இவரு ரோடு டிராவல் பண்றது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் வரவேற்பு கொடுக்கறது. கண்டிப்பா இந்த பெங்களூர் போயிருந்தாருன்னா, அங்க பெங்களூர்காரர் ஒருத்தர் இப்ப தாவேகாவுல சேர்ந்திருக்கிறாரு. அதிமுகவுல இருந்து ஆமா. இவர்கிட்ட அவர் இருந்து பதவிலாம் வேற குடுத்திருக்கிறாங்க. பன்னீர்செல்வம் பொறுப்பு. பன்னீர்செல்வத்திட்ட இருந்து அதுக்கப்புறம் வெளியில வந்து அதுக்கப்புறம் இப்ப கட்சியில சேர்ந்திருக்கிறாப்புல தாவேகால. அவரு கண்டிப்பா பெரிய அளவுல இத வந்து அதாவது பெங்களூரே அப்படியே இது பண்றது மாதிரி அப்படி பிரமிக்கிற அளவுக்கு அதை பண்ணிருப்பாப்ல, பெருசா பண்ணிருப்பாரு. கண்டிப்பா பண்ணிருப்பாரு. அந்த பெங்களூர்ல ஒரு ஸ்டாம்பீடு ஒண்ணு நடந்துச்சு தெரியுமா? ஆமா. அதெல்லாம் தூக்கி சாப்பிடுறது மாதிரி கூட்டத்தை கூட்டிட்டு வந்து விஜய் அப்படியே பயங்கரமா பிளாஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது நடக்காம போயிருச்சு. அது ஒரு வருத்தம் தான். தாவேகாவுடைய தொண்டர்களை பொறுத்த மட்டும் இல்ல, அது ஒரு குறை இருக்கு. இந்த புதிதாக அந்த தாவேகாவுல சேர்ந்த அந்த அரசியல் தலைவர், அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. இது செங்கோட்டையனுக்கு கிடைச்சது தெரியுமா? அவர் கட்சியில சேர்ந்த ஆமா. உடனே அங்க தேர்தலுக்கு முன்னாடி அங்க ஒரு கூட்டம் நடத்தி காட்டினார்ல, உடனே எல்லாருமே பயங்கரமா போயிட்டாங்க. பாடுறா செங்கோட்டையன் வந்த உடனே கட்டுக்கோப்பா ஒரு கூட்டத்தை நடத்திட்டாருன்ட்டு. அந்த மாதிரி இவருக்கு பெரும் கூட்டத்தை கூட்டி முதல்வரான பிற்பாடும் பாரு விஜய்க்கு கர்நாடகாவுல எவ்வளவு பெரிய மாசு இருக்குதுன்னு பாரு அப்படின்னு காட்ட வேண்டும், காட்ட நினைச்சது. அந்த வாய்ப்பு இவருக்கு கைகூடாம போயிருச்சு. பாவம், அன்லக்கி ஃபெலோ. இதுதான் அவருடைய இதை பொறுத்த மட்டும் இல்லப்பா. அதுக்கப்புறம் நீங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு எல்லாரும் சொன்னாங்கன்னு இல்லப்பா, சொன்னீங்க அதுக்கு இல்லையா? முன்னாடியே வந்துட்டு இப்போ 2013ல ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கிறப்போ உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வந்துட்டு கர்நாடக முதலமைச்சரை போய் இவங்க சந்திச்சு பேசுறாங்க. ஆனா அப்படி பேசியுமே அப்போ அந்த கர்நாடக முதலமைச்சர் திட்டவட்டமா வந்து தண்ணீர் கொடுக்க முடியாது, அணை கட்டுவோம் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தா அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து ஒரு தோல்வி அடைஞ்சிச்சு. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் வந்துட்டு இனிமேல் நாங்களே இதை வந்து விசாரிச்சுக்கிறோம், இனிமேல் 2 மாநிலங்களும் வந்து பேச்சுவார்த்தைங்கிறத நடத்த வேண்டாம் அப்படிங்கறத அவங்க அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கிறது உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரா இருக்குது. அதனாலயும் போகக்கூடாது. அப்ப நீதிமன்றத்துல வந்து நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்போ இல்ல சூழ்நிலையோ வந்து வராது, பாதிக்கப்படும் அப்படிங்கறதும் இந்த விவசாய சங்கங்கள் அரசியல் கட்சிகளுடைய குற்றச்சாட்டாவும் இருக்குதுல்லப்பா. இல்லைங்க, அது எல்லாமே கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்குது, இல்ல கோர்ட்ல ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க, கோர்ட்ல ஒரு நடவடிக்கை இருக்கு அப்படின்றதுனால சம்பந்தப்பட்டவங்க 2 பேர் பேசக்கூடாதுன்னு இருக்கா? இப்போ ஒரு டிவோர்ஸ் கேஸ் எடுத்துக்கங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். 2 பேருக்கு இடையில கான்ஃபிளிக்ட் வந்துருச்சு. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் பேசிக்கவே கூடாதுன்ட்டு சட்டம் இருக்கா? இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்கன்னா அந்த கேஸ் பேசியும் வந்து தீர்வு வழக்கிழந்து கிடைக்கல, போயிடுமா? பேச்சுவார்த்தையில எந்த முன்னேற்றமும் இல்லைங்க, இல்ல. அப்படியெல்லாம் கிடையாது. அதே மாதிரிதான் இதுவுமே. கோர்ட்ல ஒரு கேஸ் இருந்ததுன்னா என்ன சோ வாட்? இது இவங்க பேசுறதுனால அது எந்த விதத்துல அந்த கேஸுக்கு பாதிப்பு ஏற்பட போகுது? எத்தனையோ விதங்கள்ல நீங்களே சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி கேஸ் நடந்து கோர்ட்ல இருக்கும் போதே இங்க பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு. பேச்சுவார்த்தை நடந்து எல்லா பேச்சுவார்த்தையுமே வெற்றிகரமாக முடியணும், அல்லது 2 பக்கமும் சுமூகமான ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. வந்துச்சுன்னா நல்லது, வராட்டினாலும் பரவாயில்ல, அடுத்து இன்னொரு கட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்க வேண்டியதானே. எல்லா உலக அளவுல எல்லா இதுலயுமே பேச்சுவார்த்தைகள் ஒரே டயத்துல முடியறது கிடையாது. பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டே தானே இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல மட்டும் எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தவே கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க? பேச்சுவார்த்தை நடத்துறது எப்படி கேஸ வந்து பலகீனப்படுத்தக்கூடியதாக இருக்கும்? நம்ம சைடு எப்படி வீக் ஆகும்? எனக்கு இந்த லாஜிக்கே புரியல. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொறாமை தான் எனக்கு புரியுதே தவிர, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லாஜிக் எனக்கு புடிபடல. லாஜிக் என்ன? லாஜிக் அதுல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால ஒரு கேஸ் இருக்குது அப்படின்றதுனால பேசக்கூடாதுன்றது கிடையாது. அடுத்து பேசுனா அது வந்து நமக்கு சாதகமா அல்லது ஒரு தரப்புக்கு சாதகமா தான் முடியணும் அப்படின்றது கிடையாது. நான் தான் சொல்றேன், 2 மாநிலங்கள், அண்டை மாநிலங்கள், அவங்க அந்த அந்த மாநிலங்களுடைய தலைவர்கள் சந்திச்சு பேசுறது அப்படின்ற அந்த செயல் இருக்குது பாத்தீங்களா? அதவே நான் வந்து ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். ரிசல்ட்டை விடுங்க, ரிசல்ட் நமக்கு எதிராகவே வந்துட்டு போகட்டும். வந்தாலுமே அவங்க 2 பேரும் பார்த்து பேசுறதுல என்ன உங்களுக்கு கெட்டு போயிடுச்சு? நான் வந்து லாங் டேர்மா பாக்குறேன். 2 மாநில மக்கள் மத்தியில ஒரு நல்லுறவு வர்றதுக்கான ஒரு தொடக்கமாக இருக்கும் தப்பா. அது ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்கன்னு எனக்கு தெரியல. 2 பண்பாடுகள், 2 பேரும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறோம். 2 பேரும் சுமூகமா இருந்து ஆகணும். இப்ப பெங்களூர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அவ்வளவு தமிழர்கள் இருக்காங்க. அவங்களுடைய நல்வாழ்வுக்காக, அவங்களுடைய சேஃப்டிக்காகவாவது நம்ம வந்து சில விஷயங்களை முன்னெடுக்கணுமா? அப்படி பார்க்கும்போது இவங்க போய் பார்த்து பேசிட்டு வர்றதுல நல்லது தானுங்க. அடுத்து விஜய்க்கு அங்க ஒரு நல்ல பேர் இருக்கு, கொஞ்சம் ரசிகர்களும் இருக்கிறாங்க. தமிழ்நாடு அளவுக்கு இல்லாட்டினாலும் அங்க கொஞ்சம் ரசிகர்கள் இருக்கிறாங்க.
அது எல்லாமே ஒரு பாசிட்டிவா ஒரு உறவை உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுல இந்த கேஸ் இருக்கு அப்படின்றது, இதனால பயன் இல்லை அப்படின்றது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லப்பா. என்னை பொறுத்த மட்டும் இல்ல, அவர் போகாதது ஒரு இழப்பாக நான் பாக்குறேன். சரிப்பா, இப்ப தமிழக அரசுமே இது வெளிப்படையா சொல்லலாம்லப்பா. உண்மையாவே ஒற்றுமைய மேம்படுத்துறதுக்காகவோ, இல்ல பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணலாம் அப்படிங்கிறதையுமே அவங்க வெளிப்படையா இதுவரையுமே சொல்லவே இல்லையே. அங்க கர்நாடக முதலமைச்சர் வந்து சொன்னாரு. இங்க வந்துட்டு ஒரு அமைச்சர் வந்து போறாருங்கிறாரு. இன்னொரு அமைச்சர்ல இருந்து வதந்திகளை நம்பாதீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு அதிகாரப்பூர்வமான வெளிப்படை தன்மை அப்படிங்கிறதே இல்லாம தானே இருக்கு. ஆமா போறோம்னா போறோம். இது மாதிரி கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிருக்கலாம். இல்லன்னா இல்லன்னு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்கலாமே. இது எதுவுமே இல்லாம வதந்திகளுங்கிறதும் போறாருங்கிறதுமே வந்துட்டு ஒரு முரண்பாடா தானே இருக்குது. நீங்களா வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுங்க, எதிர்கட்சிகளா ஒண்ணு சொல்லுவாங்க. அவங்களா சொல்லிட்டு அதுக்கு வந்து முதலமைச்சர் பதில் சொல்லணும் அப்படின்றீங்க. முதலமைச்சர் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்ன கர்நாடக பொறுத்த மட்டும் இந்த முதலமைச்சர் மீடியா பதில் சொன்னதுனாலதான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அதுக்கு உங்க தரப்புல விளக்கம் சொல்லணும்ல. இல்ல முதலமைச்சர் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. இல்ல அடுத்து என்னன்னா, முதலமைச்சர் இல்ல, இந்த மாதிரி அமைச்சர்களும் சொல்லலாம்ல. ஆனா அரசு தரப்புல இருந்து வரல. இல்லங்க, அமைச்சர்கள் எல்லாருமே டம்மீஸ்ங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைச்சர் தான், முதலமைச்சர் மட்டும்தான். மற்றவங்க எல்லாருமே அவருடைய பிரதிநிதிகளாக, அவருடைய சார்பாக, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்பட்டு வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நான் எல்லா அமைச்சர்களையுமே சேர்த்து சொல்றேன். ரொம்ப தாட்டியமா பேசக்கூடிய ஆதவர்ஜுனால இருந்து எல்லாருமே அப்படித்தான். இப்போ முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரு, என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு அப்படின்றத எல்லா அமைச்சர்களுக்கும் தெரியப்படுத்தணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படி அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் அங்க கிடையாது. அபிஷியலா முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்தோ அந்த அல்லது அரசு சம்பந்தப்பட்ட துறையில இருந்தோ தகவல் வந்துச்சா? வரல. இதுக்கு இடையில மற்ற அமைச்சர்கள் யார் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பொருட்படுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. அடுத்த அமைச்சர்களுக்குள்ள முரண்பட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவ்வளவுதான், அவங்களுக்கு தெரிஞ்ச செய்தி அவ்வளவுதான். இது ஒரு பக்கம் இருக்குப்பா. அடுத்து கர்நாடக அந்த அமைச்சர் எதுக்காக இதை வந்து பேசணும்? தமிழ்நாடு அரசு கூட சேர்ந்து 2 அரசுகளுக்கு இடையில, மாநில அரசுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னா, அந்த பேச்சுவார்த்தை ரகசியமாக வச்சிருக்கணும், கான்பிடென்சியலான விஷயமாக இருக்கணும்னு தமிழ்நாடு பக்கம் நினைக்கிறாங்க அப்படின்னா, கர்நாடகாவும் அதை செஞ்சிருக்கணும் இல்லையா? அவங்க ஏன் லீக் பண்றாங்க? ரகசிய வருகை கிடையாதுல்லப்பா. இது மக்கள் நலன் சார்ந்தது. இரண்டு மாநிலங்கள் நலன் சார்ந்தது. இதுல ரகசியம் காக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நான் நினைக்கிறேன் இதுல தமிழ்நாடு அரசினுடைய அணுகுமுறை, விஜயினுடைய அணுகுமுறை வந்து ஓரளவிற்கு எனக்கு இன்னும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இதுல நான் வந்து என்ன அவரை கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா நினைக்காதீங்க. என்னடா கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு ஆதரிக்கிற மாதிரி பேசுறானே அப்படின்னு இல்ல. நான் சில விஷயங்களை வந்து கரெக்டா தான் பாக்குறேன். இதுல விஜய் எப்படி பாக்குறாருன்னா, இது சென்சிட்டிவான இஷ்யூ. 2 மாநிலங்கள்லயுமே இது பிரச்சனை இருக்கு. இப்போ ஒருவேளை பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா, கர்நாடகால பிரச்சனை இருக்கும். அங்க அவருக்கு பிரச்சனை இருக்கும். இப்போ அவங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா, இங்க தமிழ்நாட்டுல பிரச்சனை இருக்கும். இப்ப ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. அதனாலதான் சரி, இது வந்து ரகசியமாக இருக்கட்டும், கான்பிடென்ஷியலாக இருக்கட்டும், இது வெளிப்படுத்த தேவையில்லை, நம்ம போய் பார்த்து பேசிட்டு அதனுடைய முடிவுகளுக்கு ஏற்றது மாதிரி அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். அதனால இத அப்படின்னு நினைச்சது வந்து தப்பு கிடையாது. அது வந்து ராஜ தந்திரத்தினுடைய ஒரு அரசியல் ரீதியான ஒரு அணுகுமுறை தான். நான் அப்படிதான் அதை நான் பாக்குறேன். அதனால இதுல முழுசா குத்தம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க இப்ப விஜய் எப்படி அதை ஏன் சொல்லாம விஜயனுடைய சாரி, இந்த நான் முதல்வர்ன்றதை சேர்க்காம விஜய்னே சொல்றேன். அதனால நான் வந்து முதல்வருக்கு மரியாதை குறைவாக இல்லை, அப்படி அந்த உரிய மரியாதையோட தான் நான் அந்த பேரை பயன்படுத்துறேன் அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன். இப்ப திரும்ப பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ நம்ம தமிழக முதல்வர் வந்து அவரு ரகசியமாக வச்சிட்டாரு அல்லது அது போறதை பத்தி முரண்பட்ட செய்திகள் அமைச்சர்கள் தெரிவிச்சாங்க அப்படின்றத நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? இந்த கேள்வியை அப்படியே அங்க கொண்டு போய் கேளுங்க. கர்நாடகால எதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அல்லது முதலமைச்சர் உடைய அந்த அலுவலகத்தில் இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு முன்னாலேயே நீங்க ஏன் தெரியப்படுத்துனீங்க அப்படின்ட்டு எந்த மீடியாவும் ஏன் அந்த கேள்வியை கேட்க மாட்டேன்றீங்க? அது கேட்கணும் இல்லப்பா. ஏன்னா இது 2 மாநிலங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைப்பா.
ஆமாப்பா, இதுல there is நாங்க a இந்தந்த protocol. நடவடிக்கை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லி மக்களுக்கு அந்த முதலமைச்சர் தெரிவிக்கிறாரு இந்த விவகாரம் தொடர்பாக. அப்படிங்கிற முயற்சியில ஒரு முதலமைச்சர் அவர் சரியான வேலையை தானே செய்யறாரு. இல்ல 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 இது வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்றாங்க அப்படின்றது வேற. இங்க வந்து இன்னொரு இன்னொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை இன்வால்வ் பண்ண வேலை. அப்போ கேட்டிருக்கணும். 2 பேரும் பேசுறாங்க இல்லையா, பேசும்போது அப்ப கேட்டிருக்கணும். அபிஷியலாவே கேட்டிருக்கணும். அப்ப சொன்னா என்னுடைய மாநிலத்து மக்களுக்கு இது வந்து தெரியப்படுத்த வேண்டியது ஒரு கடமை, என்னுடைய கடமை. நான் தெரியப்படுத்துறேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத அவர் கேட்டிருக்கணும். கேட்டுட்டு அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் தெரியப்படுத்தி இருக்கணும். இது வந்து எப்படின்னா வேணும்னே விஜயை மாட்டி விடுறது மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை வாங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இதை செஞ்சது மாதிரி இருக்கு. அதனாலதான் அவங்க அந்த காமெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு பாத்தீங்களா, இவரை பத்தி. அத பின்னாடி நம்ம பேசுவோம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கான்டெக்ட் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதுல விஜய் மட்டும் ஏகத்துக்கும் அவர் மேல குறை சொல்றது ஏத்துக்க முடியாது. அவர் சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா விஜய் இதை வந்து தெரியப்படுத்தி இருந்திருக்கலாம். அவரு ஒரு ட்வீட்டை போட்டிருந்திருக்கலாம். அல்லது அவருடைய சிஎம் ஆபீஸ்ல இருந்து இந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருந்தா நல்லது. தெரியப்படுத்தாது பெரிய தப்பு கிடையாது. அது வந்து ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த பக்கம் இவர் சிவகுமார் செய்தது ஒரு அரசியல். அது அவங்களுடைய மாநில மக்களை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேணும்னே விஜய்க்கு எதிராக ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக பாருங்க, இவர் போறதுக்கு முன்னாடி அங்க வந்து வந்தா நாங்க வந்து எல்லையிலேயே தடுத்து நிறுத்துவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்புறம் அதவே ஒரு காரணமா காட்டி அவர் வந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரா. அது என்ன பெரிய அது கேவலமான அரசியல் இல்லை. இப்ப அடுத்து வந்து இங்க கர்நாடகால வந்து அனைத்து கட்சி கூட்டமும் விவசாய சங்க பிரதிநிதிகளின் கூட்டமும் வந்து நடத்திருக்கிறாங்கப்பா இந்த விவகாரம் தொடர்பாகவே. அதே போல தமிழகத்திலும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டும். விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளோடு சேர்த்து கூட்டம் எடுத்து அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை பண்ணணும் அப்படிங்கிறத ஆலோசிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே வந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறாங்க. இது ஏன் முதலமைச்சர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கு நேரம் இல்லையா, முடியுமா முடியாதா அப்படிலாம் வந்துட்டு கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டம் கூட்டுறது தொடர்பாகவும் தாவேக அரசு இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக எல்லாம் வந்து அனைத்து கட்சி கூட்டம் இந்த விவகாரம் தொடர்பாக கூட்டி இருக்கிறாங்க. இப்பயும் இந்த தாவேக அரசு கூட்டணுங்கிற கோரிக்கை இருக்குது. ஆனா வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பாக எந்த முடிவுமே வந்து அறிவிக்காம இருக்கிறாங்கப்பா. நீங்க பேசும்போது நல்லா சொல்றீங்க. ஆனா அதுலயே அவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு. நீங்க சொன்னீங்க இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக எல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுனாங்க அப்படின்னு சொன்னீங்களா. கூட்டி என்னது கிழிச்சிங்க அப்படின்ற அந்த கேள்விதான் என்ன சிரிக்க வச்சுச்சு. கூட்டுனாங்களா, அதிமுக கூட்டுறாங்க, எல்லாருமே கூட்டுனீங்க, கூட்டி என்ன குப்பையை அள்ளி கிழிச்சிங்க நீங்க. எதுவுமே நடக்கல. நீதிமன்றத்துக்கு போய் தனக்கான உரிமையை போராடிட்டு தானே இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இவங்க மட்டுமே ஸ்கோர் பண்ணிக்கிறணுமா? இந்த முயற்சியில உச்ச நீதிமன்றத்தை போய் நாடி அதுக்கு தீர்ப்பு வந்துச்சுன்னா தாவேக அரசு மட்டுமே ஸ்கோர் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம இருக்கிறாங்களா? அனைத்து கட்சி கூட்டம்ன்றது எவ்வளவு பெரிய ஃபார்ஸ், ஒரு போலித்தனம். அதனால எந்த பயனுமே கிடையாது. யாருக்கு எந்த புண்ணியமுமே இல்ல, இதுவரைக்கும் இருந்தது இல்ல. இப்போ இவர் கூட்டின உடனே தாவேக கூட்டின உடனே புண்ணியம் வந்து அப்படியே நிறைஞ்சிட போதா என்ன? நடக்க போறது இல்ல. அது இட்ஸ் a futile எக்ஸசைஸ். அவ்வளவுதான். என்ன மிஞ்சி போனா தமிழ்நாடெல்லாம் யுனைடடா இருக்கிறோம், நாங்கெல்லாம் தமிழர்கள் அப்படின்ட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பாஸ்டரிங் அதுக்கு உதவியாக இருக்கும். ஆனா அந்த பாஸ்டரிங் வந்து தேவையில்லாத ஒரு கன்ஃபரன்டேஷனை உருவாக்கும். நீங்க நாங்கெல்லாம் தமிழர்கள் பாரு, தமிழ்நாடே அப்படியே ஒன்னா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த கர்நாடகால இருக்கிறவங்க பாரு நாங்க கர்நாடகா ஒன்னா இருக்கோம், ஒரு சொட்டு தனியா விட மாட்டோம்டான்ட்டு அவன் ஒன்னா சேருவான். தேவையில்லாத மோதல்ல வந்து நீங்க உருவாக்குறீங்களா? ஏற்கனவே இருக்கிற அந்த மோதல் அதை நீங்க இன்னும் கொஞ்சம் அக்ரிவேட் பண்றது மாதிரி ஆகி போயிருது. இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணிடுறீங்க. அது தேவையில்லை. எதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தினால வேற என்ன புண்ணியம் இருக்கும்னு நீங்க சொல்லுங்க. ஆனா இவங்க கூட்டாததுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு என் மனசுல படுது. இந்த இதை தாண்டி, அதாவது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவது என்பது பயனற்றது அப்படின்றத தாண்டி அப்படி கூட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, வரக்கூடிய எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்கப்பா. தாவேகாவை தவிர்த்து தாவேகா கூட இருக்கிற அந்த அதாவது அமைச்சரவையில பங்கு பெற்ற அந்த கட்சிகள் அவங்க இருப்பாங்க. அப்புறம் திமுக அதிமுக மத்த எல்லா கட்சிகளும் வரும். விவசாயிகள் சங்கத்தில இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து உட்கார்றாங்கன்னு வச்சுக்கிடுவாங்க. என்ன பேசுவாங்க? நம்ம வந்து அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம், நம்ம ஒற்றுமை எப்படி தெரிவிக்கலாம் பேசுவாங்க.
சொல்லிட்டு என்ன விமர்சனமா வரும் அப்படின்னா, இங்கேயும் தாவேகா தலைமையில காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு, அங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, மத்தியில இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் தலைமை அதுக்கு நம்முடைய தமிழக முதல்வர் விஜய் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு, ராகுலும் அவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இங்கேயும் காங்கிரஸ் அங்கேயும் காங்கிரஸ், தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் ஆட்சி, கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் ஆட்சி, நீங்க பேசி முடிவு பண்ணிருக்கணும்ல, அழுத்தம் கொடுத்திருக்கணும் அப்படிம்பாங்க. இப்ப காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாடை எடுக்குது அப்படிம்பாங்க. காங்கிரஸ் இதற்கு முட்டுக்கட்டை போடுது அப்படிம்பாங்க. இப்ப காங்கிரஸ் தலைவர்களுடைய அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுக்கு எதிராகத்தான் இருக்கு. டெல்டா அந்த காவிரி நீர் இங்க உள்ள வர்றத அதை ஆதரிக்கிறது மாதிரி இருக்காது. அங்க வராம இருக்கிறத கர்நாடகா தடுத்து வச்சிருக்கிறத வேறு விதத்துல சுத்தி வளைச்சு நியாயப்படுத்துறது மாதிரிதான் இருக்கும். அப்போ தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டு தான் அது. அதுதான் காங்கிரஸினுடைய நிலைப்பாடாக இருக்கு. இப்ப இதை சுட்டி காட்டுவாங்க. கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை விமர்சனம் பண்றதை நீங்க எப்படி பாத்துக்கிட்டு இருப்பீங்க, சும்மா இருப்பீங்க? இப்போ தாவேகாவுக்கு ஏற்கனவே பிரச்சனை. விஜய்க்கு அவருடைய ஆசை 131 ஆக்கணும் அப்படின்றது நம்புற எம்எல்ஏஸ் நம்புற. இப்போ அந்த பிரச்சனை தலைபோற பிரச்சனைங்க. அப்படி இருக்கையில இப்போ ஆட்சியை முதல்ல இப்போதைக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு, காப்பாத்திக்கிறதுக்கே தடுமாற்றமா இருக்கு. இவங்க விடுதலை சிறுத்தைகள் இந்த காவிரி நீர் பிரச்சனையில டிஃப்ரெண்டான ஒரு அணுகுமுறையை எடுக்கிறாங்க. காங்கிரஸ் நிலைப்பாடு ஒரு மாதிரி இருக்கு, தமிழ் நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடா இருக்கு. இப்போ இவங்களை காங்கிரஸ் எப்படி நம்பி அமைச்சரவையிலே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா, இவங்களை நம்பி அரசு நடத்திட முடியுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வருது. இப்போ காங்கிரஸ் நம்ம கழட்டி விட்டுட்டோம், ஏன்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களை கழட்டி விட்டுட்டா வேற யார் வருவா? இவங்க வரணும். நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா, பாமக வரணும். பாமக உள்ள வர்றதுக்கு ஒரு கட்டத்துல ரெடியாகத்தான் இருந்தாங்க, பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம ஏற்கனவே காணொலியில சொல்லி இருக்கிறோம். ஆனா என்ன பிரச்சனை, இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்ல, காவிரியை பொறுத்த மட்டும் இல்ல, அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, கன்சிஸ்டன்டா இருக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே பாமக அவங்களுடைய நிலைப்பாடு மிக உறுதியாக இருக்கு. அது தமிழ்நாட்டிற்கு ஆதரவான நிலைப்பாடு, கர்நாடகாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. அது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, உறுதியா இருக்கிறாங்க, அதுல தொடர்ந்து இருக்கிறாங்க இல்ல. இப்ப இவங்களை கொண்டு இங்க நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அது மத்தியில இருக்கக்கூடிய பாஜகவுடைய அந்த உறவுல என்ன பிரச்சனையை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு சிக்கல் வேற வருது. அதையும் அவர் யோசிக்க வேண்டியது இருக்கு. அடுத்து இவங்க உள்ள வந்துகிட்டு இப்ப இந்த காவிரி பிரச்சனையில இந்த படுத்துறாங்க. மற்ற பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது பாமகவுடைய நிலைப்பாடு வேறையா இருக்குது இல்லையா, நம்ம ஏற்கனவே அதை சொல்லி இருக்கிறோம். இப்போ அவங்க கூட ஆட்சியில பங்கு கொடுத்து உட்கார வச்சுட்டு அப்புறம் 99999 அப்படி இந்த காலில் முள்ளு குத்துனது மாதிரி அப்படி ஆயிடக்கூடாது. சோ அதையும் யோசிக்க வேண்டியது இருக்கு. இப்படி என்ன எவ்வளவு நெருக்கடிகள் நீங்க தாவேகா அரசுக்கு நீங்க கொடுக்க முடியும்? அதனாலதான் இப்போ அனைத்து கட்சி கூட்டம்னு ஒண்ணு கூட்டி தாவேகாவிற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைய எஸ்கலேட் பண்றதுக்கு பதிலாக இந்த கூட்டத்தை கூட்டாம விட்டுறது தாவேகாவை பொறுத்த மட்டும் ஒரு நிம்மதி, தற்காலிகமான ஒரு நிம்மதியான இது இருக்கு, அவங்க பெருமூச்சு விட்டுக்கலாம். தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ்நாட்டினுடைய இமேஜ் அப்படின்றத பொறுத்த மட்டும் அது வேற ஒரு கோணத்துல பாக்குறது. இதுதான் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டாத காரணம் இந்த காங்கிரஸ்ங்கிறத சொல்றீங்கப்பா, அதாவது கூட்டணியில இருக்கிறது அப்படிங்கறத அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் சொல்றப்ப சொல்லியிருக்கிறாரு. டி.கே. சிவகுமார் திமுக குடும்பத்தின் பேச்சை கேட்டுக்கிறதா நடந்துக்கிறாரு, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணவரு, அவர் தண்ணி கொடுக்காதீங்கன்னு ஸ்டாலின் சொல்றாரு, அவங்க குடும்பம் சொல்லுது, அதனாலதான் அவங்க தண்ணி கொடுக்காம இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த விவகாரத்தையும் திமுக மேல பழிய தூக்கி போறாங்க. ஒரு ரகசிய உறவுலதான் இன்ன வரையும் இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறாரு. அதாவது கர்நாடக காங்கிரஸ் திமுக கூட ரகசிய உறவுல இருக்குது, தமிழக காங்கிரஸ் தாவேகா கூட்டணியில அமைச்சரவையில பங்கேற்று இருக்குது. அதான் தமிழ்நாடு காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டுல இருக்கு. ஆனா தாவேகா கூட கூட்டணி ஆட்சியில தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாலும் தமிழர்களுடைய நலனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடத்தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா இவருடைய நிலைப்பாடுதான், கர்நாடக முதலமைச்சருடைய நிலைப்பாடு. அதைத்தான் தமிழ்நாட்டுல இவங்க எடுத்திருக்காங்க. வேற வார்த்தைகள்ல அவங்க சொல்றாங்க. அந்த வார்த்தைகளை சொன்னது நீங்க டீகோட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா உள்ளடக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னா,
சிவகுமார் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதேதான் இவங்களும் சொல்றாங்க. ஓகே, இப்ப இதுதான் நிலவரம். அத இவரு இந்த நிர்மல்குமார் அமைச்சரு இது புரியாம அவருக்கு இருக்குமா என்ன? காங்கிரஸ் அவங்களுக்கு ஒரு தலைவலி அப்படின்றது தெரியாம இருக்குமா என்ன? தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பழிய காங்கிரஸ் மேல போடுறதுக்கு பதிலா அப்படியே பால பக்கத்துல தள்ளி விடுறாரு, திமுக அப்படின்றாரு. இந்த திமுக சொல்றதுன்றது அது தாவேகாவுடைய ஒரு அது அவங்களுடைய பண்பாடாவே போயிருச்சு. எல்லாத்துக்கும் ஈங்குறதுக்கெல்லாம் திமுக, எதுனாலும் திமுக, என்ன பிரச்சனை அப்படின்னாலும் உடனே திமுக. இது அவங்களுடைய இயலாமையினுடைய ஒரு வெளிப்பாடு. இந்த காவிரி பிரச்சனையில இந்த திமுகவை பத்தி சொன்னது, திமுக குடும்பம்னு சொன்னது இருக்குது பாத்தீங்களா, இது தாவேக அரசின் இயலாமையினுடைய உச்சம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை அவர் சொல்றதை கண்டிப்பாக அவர் தவிர்த்து இருக்கணும். ஏன்னா இது உண்மைக்கு புறம்பானது மட்டும் இல்ல. அதாவது உண்மையாக இருந்தாலும் கூட ஒரு 3 மாசம் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு எப்படிங்க இதை போய் சொல்ல முடியும்? மேல இருக்கிறவன் காங்கிரஸ் தலைமையா இருக்கிற ஆளு உங்க நண்பர். இங்க தாவேகாவுடைய உச்சமும் காங்கிரஸுடைய உச்சமும் அப்படியே அப்படியே இது அப்படியே பயங்கரமா இது என்ன கம்மு போட்டு விட்டுனது மாதிரி அவ்வளவு நெருங்கிய நட்பு. இங்க காங்கிரஸ் ஆட்சி, கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி. இப்படி வச்சுக்கிட்டு நீங்க எப்படி திமுகவை கொண்டு வர முடியும்? திமுக காரங்களும் திமுக குடும்பமும் அவர் சொல்ற மாதிரி திமுக குடும்பமும் சிவகுமார் கர்நாடக முதலமைச்சர் நண்பர்களாகவே இருந்தாலுமே நீங்க அதை இப்படி வெளியில பேசுறது உங்களுக்கு நல்ல பெரிய கிரெடிட்டா? மக்கள்கிட்ட இதனால நல்ல பேரை நீங்க வாங்கிக்கிறீங்களா? இதுதான் உங்களுடைய இயலாமை. சரி, இப்ப திமுகவும் அவங்களும் முன்ன நண்பர்களாக இருந்தாங்கன்னாக்க இந்த தமிழ்நாடு அரசு செயல்பட முடியாம போயிருமா? அப்படித்தானே சொல்றாரு அவரு. எங்களால ஒண்ணுமே செய்ய முடியலங்க, இந்த காவிரி பிரச்சனையில எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல, நாங்க என்னங்க பண்ணுவோம், இந்த திமுக குடும்பமும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸா போயிட்டாங்க அப்படின்றது எவ்வளவு கேவலமா இருக்கு. இதை சொல்றதுக்கு வெட்கப்பட வேண்டாமா அந்த அமைச்சர்? எங்க உங்க ஆட்சிங்க, நீங்க போயிட்டு எப்படி இந்த மாதிரி காலாவதி ஆகி போன அவங்க பொறுத்த மட்டும் இல்ல, ஏதாவது இப்ப வரிசையா சொல்லுவாங்களே அந்த செக்டி இந்த செக்டின்னு சொல்லும் போது அது ஒண்ணுமே இல்லாதது, தோல்வியில துவண்டு போய் கிடக்கக்கூடியவங்க. நீங்க கொத்து பரோட்டா போட்டாங்க, தூர்ந்து போன சக்தி இது, தீர்ந்து போனது, தூர்ந்து போனது, வேர்ந்து ஐயோ வாட்டவர் அந்த மாதிரி நீங்க கேவலப்படுத்தி பேசுனீங்களே, அவங்க எப்படி இப்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? இல்ல எப்படி பாத்தீங்கன்னாலுமே இது அதாவது இவங்க அவ்வளவு இயலாதவர்களா, கையேலாத்தனங்க. இந்த கையேலாத்தனத்தை இப்படி பொது வெளியில இப்படி போட்டு வெளிப்படுத்தக்கூடாது. இது ரொம்ப கேவலமான ஒரு செயல். இதை அந்த அமைச்சர் தவிர்த்து இருக்கணும். இந்த தாவேக அரசு இயலாமையினுடைய உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான அடையாளம். இது வெளிப்பாடு, அதனுடைய வெளிப்பாடு. இப்ப அடுத்து கர்நாடகால இருந்து தண்ணியா தரமாட்டேங்கிற அடிச்சா மாதிரி இயற்கை எங்க தண்ணி எப்படி தர வச்சிட்டாரு முதலமைச்சர். வாய் திறக்காமையே இயற்கையே தண்ணி வர வச்சிருச்சு, இப்ப நீங்க கொடுத்துதானே ஆகணும், கடவுளின் குழந்தை அவரு அப்படிங்கிற மாதிரியான பேசிட்டு எப்படி சொல்றது தெரியல, அந்த மாதிரி பேச்சுகளா இருக்கு. இதுக்கு சீமானுமே விமர்சனம் பண்ணிருக்காரு, கடவுள் குழந்தையா அவரு, அப்பனா இங்கதானே மழை பெஞ்சிருக்கணும், எதுக்கு அங்க மழை பெய்யுது, கடவுளோட குழந்தை இங்க சக்தி இல்லையா அப்படிங்கிற மாதிரி சீமானும் விமர்சனம் பண்ணிருக்கிறாருப்பா. இல்ல, சீமான் விமர்சனத்தை விட்டுறலாம். நம்ம என்ன சீமானை பத்தி பேசுறதுன்னா நிறைய பேச வேண்டியிருக்கு, அதை தனி காணொலிக்கு வச்சுக்கிறோம். இப்போ இவரு விஜய் கடவுளுடைய குழந்தை அப்படின்றது மோடிஜியும் கடவுளுடைய குழந்தை, கடவுளுடைய அவதாரம், குழந்தை கடவுளவே கையை பிடிச்சு கூட்டிட்டு போகக்கூடிய அளவிற்கான கடவுள். இந்த ராமர் கோவில் விஷயத்துல நீங்க அந்த இமேஜ் எல்லாம் நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. குழந்தை ராமரை கை பிடிச்சிட்டு மோடிஜி கூட்டிட்டு போவார், அந்த மாதிரி இருக்கும். அவரே பாவம் அந்த இதுல இருந்து, அந்த நேரட்டிவ்ல இருந்து வெளியில வந்துட்டார். அப்படி ஒரு கதையை உருவாக்குனாங்க அந்த தேர்தல் காலகட்டத்துல. அப்புறம் இப்போ அதுல இருந்து வந்துட்டாரு, நானும் சாதாரண ஒரு மனுஷன்தான் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்துட்டார். இப்போ சமீபத்துல நடந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களுடைய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தை ஒட்டி இவரு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி போட்ட அந்த காணொலிகள் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவர் எவ்வளவு தூரம் அவரு இறங்கி அவ்வளவு இதா பேசுறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது கடவுள் அவதாரங்களுக்கும் கடவுளுடைய குழந்தைகளாக இருக்கிறவர்களுக்கும் உள்ள ஒரு ஸ்டேட்டஸ், இன்னைக்கு உள்ள நிலைமை அது. இங்க வருவோம் தமிழ்நாட்டுல விஜய் கடவுளுடைய குழந்தை, கடவுளுடைய அவதாரம் அப்படின்றதுதான்
ஏற்கனவே அந்த தேர்தல் டயத்துல அப்படி ஒரு நேரட்டிவா அவங்க வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அதை ரிப்பீட்டடா கல்ட்டுன்னு கழட்டிக்கிட்டு இருந்தாங்க போட்டு. ஏன்னா அது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. கடைசியில இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்ப இந்த கடவுள்னு எடுத்துக்கிட்டோம்னாப்பா, கடவுளுக்கு 3 தொழில்களை அந்த எஸ்கட்டாலஜில அந்த இதுல சொல்லுவாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல். சில ஸ்கூல் ஆஃப் தாட்ல வந்து எப்படி இருக்கும்னா, சிலர் வந்து இன்னும் 2 சேர்த்துக்கிடுவாங்க. மறைத்தல், அருளல் அப்படின்ற 2ஐயும் சேர்த்து 5 தொழில்களா சொல்லுவாங்க கடவுளுக்கு. அது டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது இந்த எஸ்கட்டாலஜில. அதுல 5 சொல்லுவாங்க. நம்ம அந்த 3 மட்டும் எடுத்துக்கிடுவோமே. படைத்தல், காத்தல், அப்புறம் அழித்தல். இது 3 தொழில். இந்த படைத்தல், காத்தல் அது இருக்கு. அழித்தல் அப்படின்றது இருக்கு. இந்த முதல்வர் விஜய் தாவேகா ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இந்த கடந்த 3 மாத ஆட்சியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த அழித்தல் தொழில் இருக்குது பாத்தீங்களா, அதுதான் ஓரளவிற்கு பரபரப்பா செய்யறது மாதிரி இருக்கு. அழித்தல்னா நாட்டை நாசமாக்குறத பத்தி நான் சொல்லலைங்க. தீமை செய்தவர்களை அழிப்பது. போன ஆட்சியில தப்பு செஞ்சவங்கள அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது. அப்படி அந்த விதத்துல நம்ம பார்த்தோம்னா, இப்ப இந்த செந்தில் பாலாஜியை விரட்டுன்னு விரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க பாத்தீங்களா. நமக்கே செந்தில் பாலாஜி மேல ஒரு பரிதாபம் ஏற்படுறது மாதிரி அந்த அளவிற்கு கோர்ட்டே கூட பாவம் ஏன்டா இவரை போட்டு இந்த டார்ச்சர் பண்றீங்க அப்படின்ட்டு பெயில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு பின்னாடி போறது, தப்பு செஞ்சவங்களை பிடிக்கணும் அப்படின்ட்டு பாக்குறது. இது அந்த அழித்தலோட சம்பந்தப்பட்டது. அந்த தொழில் ரொம்ப ஜரூரா நடக்குதுங்க. இந்த படைத்தல் அப்படின்றது புதுசா இவங்க வந்து தாவேகா ஆட்சிக்கு வந்து என்ன செய்திருக்கிறாரு இந்த கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசா எதுவும் நடந்தது மாதிரி தெரியல. இந்த படைப்பு அந்த கடவுள் இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கல. இந்த காத்தல் இருக்கு பாத்தீங்களா, ஏற்கனவே கடந்த ஆட்சிகள்ல நான் திமுக இது வரைக்கும் தமிழ்நாட்டுல நடந்த நல்ல விஷயங்கள், அதை காப்பாற்றுவது, நல்லதை காப்பாற்றணும் இல்லையா, அதை மேம்படுத்துறது இல்லையா, அந்த தொழில். அது இந்த கடவுள் விஜய் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அங்கேயுமே பெருசா ஒண்ணும் பண்ணல. அதுல என்ன சில திட்டங்கள் கண்டினியூ ஆயிருக்கு, சில திட்டங்களுடைய பேரை மாத்தி கண்டினியூ பண்றாங்க, சில திட்டங்களை டிராப் பண்ணிட்டாங்க. இப்போ அதனால அந்த காத்தல் தொழில் இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே பெருசா நடக்கல. படைத்தல் முற்றிலுமாக எதுவுமே நடந்தது மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்ன அந்த அந்த மேனிபெஸ்டோஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த அப்போ உனக்கு 2500, இந்த அப்பா உனக்கு ஒரு 4000, இந்த உனக்கு 6 சிலிண்டர், இந்த உனக்கு இந்த தாய்மாமன் சீரு, உனக்கு தங்க மோதிரம், உனக்கு அது இது அப்படியே பாரி இறைச்சாங்க பாத்தீங்களா. அது ஒண்ணுமே வீட்டுக்கு வந்து சேரல. ரேஷனே ஒழுங்கா போட மாட்டேன்றாங்க. இன்னும் அவங்க என்ன சொன்னாங்க, பயங்கரமா பாக்கெட் பண்ணி இது பண்ணிடுவோம்ட்டு இவரு முதல்வரே போய் அதெல்லாம் அப்படியே லாஸ்ட் டிராப் இருக்கிறது வரைக்கும் பார்த்து தட்டி விட்டு கொடுத்தாரு இல்லையா. என்ன நடக்குது, ரேஷன் ஒழுங்கா போடல, புதுசா வர்ற விஷயங்கள் இருக்கட்டும், அது கூடி பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது எதுவுமே அப்படின்றது ஒண்ணும் நடக்கவே இல்லை. எதுவுமே நடக்கல, எனக்கு தெரிஞ்சு நடக்கல. நான் வந்து ரொம்ப பயஸ்டா கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, இல்ல பாக்குறவங்க, இந்த வீடியோ பாக்குறவங்க அவங்க சொல்லட்டும், இந்த காமெண்ட்ல சொல்லட்டும், இதெல்லாம் நடந்திருக்கு, புதுசா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லட்டும். அதுல 0 தான் புதுசு. இந்த காத்தல் அப்படின்றதுல அது சில விஷயங்களை கண்டினியூ பண்றாங்க. இந்த அம்மா உணவகம், அதாவது நான் சொன்னது இந்த திமுக இல்லைங்க, கடந்த ஆட்சிகள் எல்லாத்துலயும் நடந்த நல்ல விஷயங்களை பாதுகாத்து அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது. அதுல 1-2 நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல ஒரு 40% வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இருந்ததை கொண்டு வந்துடுறது. அழித்தல் அப்படின்றது பார்த்தோம்னா அது ரொம்ப அதான் நான் சொன்ன முழு மூச்சு அது மட்டும்தான். இந்த ஹோல் கவர்மெண்ட் மெஷினரி, அரசு எந்திரமே முழுமையாக அதை நோக்கித்தான் செல்லுதோ அப்படின்றது. ஒரு விதத்துல இந்த சினிமாவுல நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, ஹீரோ இருப்பாரு, வில்லன் இருப்பாங்க. அந்த ஹீரோ வந்து வில்லனை கடைசியில துவம்சம் பண்ணி அடிச்சு நொறுக்கி அந்த கிளைமேக்ஸ்ல வந்து பயங்கரமான ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட்டு முடிச்சு அதனுடைய உச்சத்துல வந்து அந்த தப்பு செஞ்ச அந்த வில்லனை வந்து போட்டு காலி பண்ணிடுவாங்க. அதோட படம் முடியும். படம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். நம்மளுமே அந்த உள்ள இருந்த அந்த உணர்வுகளுக்கு எல்லாம் ஒரு வடிகால் கொடுத்தது மாதிரி அந்த ஒரு நல்ல அனுபவத்தோட நம்ம வெளியில வருவோம்.
அது சினிமாவுல எதிரிய ஒழிப்பதோட படத்தை முடிக்கிறதுன்றது சினிமாவுக்கு ஓகே அந்த கதைக்கு. ஆனா அந்த அரசியல்ல வந்து கதையா அப்புறம் தான் ஆரம்பிக்குது. எதிரிய தோற்கடிச்சிட்டு இப்போ ஆட்சிக்கு வந்தாச்சு. வில்லன் ஜெயிச்சுட்டார், சாரி வில்லனை தோற்கடிச்சிட்டு ஹீரோ ஜெயிச்சுட்டார். ஹீரோ இப்ப ஜெயிச்ச பிற்பாடு இப்ப அடுத்த கதை ஆரம்பிக்குது. இப்பதான் உண்மையிலே கதை அரசியலை பொறுத்த மட்டும் இப்பதான் கதையை ஆரம்பிக்குது. இப்ப இங்க வந்த பிற்பாடு நீங்க திரும்பவும் அந்த வில்லன் வில்லன் வில்லன்ட்டே நீங்க போனீங்க அப்படின்னா இங்க அரசியல்ல அந்த கதை எடுபடாது. கொஞ்சம் ஓகே, அதாவது அந்த 3 தொழில் சொன்ன பாத்தீங்களா, படைத்தல், காத்தல், அழித்தல், 3க்கும் ஈக்குவலா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தணும். 1/3 1/3 1/3. அப்படி இந்த அரசு அதனுடைய ரிசோர்சஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம், அவங்களுடைய இது செயல்பாடு, இந்த அரசு அதிகாரிகளுடைய செயல், இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்றதுல 1/3 வந்து புதிய திட்டங்கள், 1/3 வந்து இருக்கக்கூடிய நல்ல திட்டங்களை கொண்டு செலுத்துவது, வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய தவறான இது எல்லாத்தையும் சரி பண்ணுவது. இப்படி நிறந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய கவனம் இந்த நிறந்து 3க்கு நிறந்து போகுது அப்படின்னா இந்த கடவுளை, விஜய் என்ற கடவுளை முழு முதல் கடவுளாக முதல்வராக நம்ம ஏத்துக்க முடியும். ஆனா இப்போதைக்கு வந்து இந்த தெய்வ குழந்தை அப்படின்னு அல்ல தெய்வ அவதாரம் அப்படின்றது ஒரு தொழிலை மட்டும் செய்யக்கூடியதாக இருக்குது. அதுவுமே கூட உருப்படியா செய்ய தெரியல. கடவுள் வந்து கொஞ்சம் இயலாமையில தான் தடுமாறிக்கிட்டு இருக்கிற கடவுளா தான் இருக்கு. அதுவும் அந்த அழித்தல் தொழிலை செய்யறதுலயே தடுமாற்றங்கள் இருக்கு. அது முறையாக செய்யல கடவுள். அதனால விஜய கடவுளாக சொல்றது அப்படின்றது அந்த அளவுலதான் வந்து நிக்குதுப்பா. கையிலாத ஒரு கடவுளாக இருக்கிறாரு. செய்யற வேலைய ஒழுங்கா செய்ய தெரியாத கடவுளாக இருக்கிறாரு. செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு இல்லையா, அந்த படைத்தலும் காத்தலும் அத இன்னுமே கவனத்திற்கு கொண்டு வராத ஒரு ஒரு கடவுளாக இருக்கிறாரு. ஏற்கனவே இந்த சினிமாவுல ஃபேண்டசியில இருந்த அந்த காட்சி கொடுத்த அந்த திரைக்காட்சி கடவுள், அந்த கடவுளுடைய பிம்பத்தை அப்படியே இங்க கேரி ஓவர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இயலாமையில் இருக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார்ப்பா. இந்த இவரை கடவுளா சித்தரிக்கிறாங்களப்பா. இந்த விஷயத்துல ஜூன் 12ஆம் தேதியே நம்மளுக்கு வந்து தண்ணி வரணும். ஜூன் முடிஞ்சு ஜூலை முடிஞ்சு இப்ப ஆகஸ்ட் வந்துருச்சு. இப்பதான் வந்து இயற்கையினால தண்ணி வருது. அதற்கு வந்து இயற்கைக்கு நன்றி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த தண்ணி வந்துமே பயன் இருக்குதா அப்படிங்கறது தெரியல. இப்ப ஆடி பெருக்கன்னை கூட நிறைய இடங்கள்ல தண்ணி இல்லாம ஓரத்துல வந்து அந்த ஆடி பெருக்கன்னைக்கு வழிபாடுகள் கூட தண்ணி இல்லாத வறண்ட நிலத்துல பூஜை நடக்கிற வழிபாடு நடக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுது இல்லப்பா. ஆமா, நீங்க இந்த கடவுள் கடவுள்னு சொன்னதுனால இந்த கடவுள் விஷயத்துக்குள்ள போயிட்டு அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன் அங்கேயே. இந்த இது முக்கியமான, நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். இது இந்த தண்ணீர் பத்தி சொன்னீங்க இல்லையா, காவிரியில 12ஆம் தேதி தண்ணி வந்திருக்கு. அந்த தண்ணியை நம்பி நிறைய பேர் அங்க விவசாயிகள் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சவங்க எல்லாமே காஞ்சு போச்சுப்பா. 2 மாசம் தண்ணி இல்லாம என்ன பண்ண முடியும்? பெரிய நஷ்டம். இப்போ அதனால இந்த கடவுள் வந்து ஒண்ணுக்குமே இயலாத கடவுளா போயிட்டாரு. 12ஆம் தேதி ஜூன் 12ல கொண்டு வர தண்ணி வந்திருக்கணும். 12ஆம் தேதி வரலன்னா 13ஆம் தேதியாவது அவங்க கோர்ட்டுக்கு போயிருந்திருக்கணும். அதை செய்யல. ஜூன் 13 போயிருந்தாங்கன்னா பாராட்டி இருந்திருக்கலாம், ஏதோ சொல்லியிருக்கலாம், சரி ரொம்ப இதா இருக்கிறாங்கன்ட்டு. எதுவுமே நடக்கல. இப்பதான் போயிருக்கிறாங்கன்றீங்க நீங்க. 12 ஜூன் மாசம் வரல, ஜூலை மாசம் வரல, இப்ப ஆகஸ்ட் மாசம். இப்ப வந்து தண்ணி வந்தான்னா வராட்டினா ஆக்சுவலா இப்ப வரக்கூடிய தண்ணி வந்து பெருசா உதவியே ஆகாது, உதவி செய்யல. அது ஒரு பாயிண்ட். அப்போ இந்த கடவுள் வந்து ரொம்ப காலம் தாழ்த்தி செயல்படக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறாரு. வேண்டாத வேலையை செய்யக்கூடிய கடவுளாக இருக்கிறாரு. அப்படிதான் அர்த்தம். ஒரு விஜய் கடவுளுடைய குழந்தை மழை பெஞ்சிருச்சு அப்படின்றது இருக்குது பாத்தீங்களா, அது வேண்டாத நேரத்துல பெஞ்ச மழை என்னத்துக்கு? இப்ப தேவையில்லாத நேரத்துல தண்ணி வந்து என்னத்துக்கு? இப்ப வர தண்ணி போனா நேர கடலுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. பயிர் புறம் வச்ச பயிர் செத்து போச்சுங்க. இனி அடுத்து வந்து உங்களுக்கு இப்ப இந்த பயிர் வைக்கணும் அப்படின்னா நிலத்தை தயார் பண்ணணும். அதுக்கு இப்போ தண்ணி வருது, ஒரு 10 நாள்ல தண்ணியை நிறுத்தி விடுவான். இது என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்ப வர்ற தண்ணி என்ன பண்ணுவீங்க? மழை பெஞ்சதுனால இது வந்திருக்கு. இது 2வது பாயிண்ட்டுங்க. அது கர்நாடகா இப்ப தண்ணி திறந்து விட்டது எதுக்குன்னா, தமிழ்நாடுல இருக்கக்கூடிய இந்த காவிரின்றது ஒரு வடிகால் மாதிரி ஆகி போயிடுச்சு. அது மழை பெஞ்சுன்னா இந்த கூவத்துல தண்ணி வரும் தெரியுமா? இந்த சாக்கடை வழக்கமா சாக்கடை தச்சுதான் வரும். இந்த மழை பெய்யுற டயத்துல கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வரும். அது அப்படியே நேரம் கடலுக்கு தான் போயிடும். அதை எங்கேயும் எதுவும் பயன்படுத்த முடியாது. ஏறத்தாலும் அந்த மாதிரி வடிகால் மாதிரி ஆகி போயிடுச்சு காவிரி.
கர்நாடகால தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும்போது, இயற்கை வந்து அபரிமிதமாக மழையை கொட்டும் போது தமிழ்நாட்டுக்கு வேற வழி இல்லாம திறந்து விடுறாங்க. அப்போ காவிரி முழுக்கவே ஒரு சாக்கடை மாதிரி ஆகி போயிடுச்சு. உபரியா இருக்கக்கூடிய தண்ணியை திறந்து விடுறது. தண்ணி எப்போ வரும் என்ன வராது அப்படின்றது தெரிஞ்சுனா தான் விவசாயமே பண்ண முடியும். இப்ப மழையை நம்பி இந்த மாதிரி அப்பப்ப திறந்து விடுவாங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. அது அழிவாகத்தான் இருக்கும்.